ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் திமுகவிற்கு வெற்றி கன்ஃபார்ம். அப்போ நாம் தமிழர் வெளியான எக்ஸிட் போல். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் 74 முதல் 76% வாக்குகளை பெற்று திமுக வெற்றி பெறும் என்று அக்னி நியூஸ் கணிப்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. திமுக வேட்பாளர் வி. சி. சந்திரகுமார் 76,000 முதல் 78,000 வாக்குகள் வெற்றி பெறுவார் என்று கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதிக்கு இன்று இடைத்தேர்தல் நடந்தது. மாலை 6 மணி வரை 65% வாக்குகள் பதிவாகியுள்ளது. கடந்த 2023 நடந்த இடைத்தேர்தலில் இங்கு 75% வரை வாக்குகள் பதிவானது. இந்த நிலையில் கிட்டத்தட்ட இந்த முறை 10% வாக்குகள் குறைவாக பதிவாகியுள்ளது. ஈரோடு கிழக்கு சட்டசபை தேர்தலில் இருந்து பெரிய கட்சிகள் தடுத்தடுத்து விலகியதால் வாக்கு சதவீதம் வெகுவாக குறைந்துள்ளது. பாஜகவில் போட்டி இல்லை, அதிமுக போட்டியிடவில்லை, இதேபோல் தேமுதிகவும் போட்டியிடவில்லை. அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஃபைனலாக பார்த்து வந்துடுமா, இந்த மோசமான தோல்வி அடைந்தால் பார்த்தீங்கன்னா 2026 சட்டசபை தேர்தலுக்கு முன்னோட்டம் என்று ஆகிவிடும் என்பதால் இந்த தேர்தலில் அதிமுகவும் போட்டியிடவில்லை என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த தேர்தலில் திமுக தவிர்த்து பிரபலமான கட்சி என்றால் நாம் தமிழர் மட்டுமே. நாம் தமிழர் கட்சி மட்டுமே இந்த தேர்தலில் போட்டியிடுகிறது. நாம் தமிழர் கட்சி எத்தனை வாக்குகளை பெறும் என்று கணிப்பில் தெரிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அக்னி நியூஸ் நடத்தின கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி எத்தனை வாக்குகளை பெறும் அப்படின்றத கணிப்பில் தெரிவிக்கப்படவில்லை என்பதை சொல்லியிருக்காங்க.